மத்திய அரசு மக்களவை தொகுதியை நம்ம தமிழ்நாட்டில் குறைக்கிறான்னு ஊர்ஜிதமாகவும் சொல்லலை. ஆனால் குறைச்சா நமக்கு பாதிப்பு அதிகமாக நடக்கும்ன்றது எதிர்பார்க்குறோம் எல்லாருமே. ஏன்னா நமக்கு வட மாநிலத்துக்கே அதிகமான தொகுதிகளை கொடுத்துட்டா அமைச்சர்லேருந்து எல்லாமே வட மாநிலத்துக்கு அதிகமாக இப்போ சென்றடைஞ்சிடும். தமிழ்நாட்டுக்கு அவ்வளோவான வாய்ப்பை குறைக்கத்தான் பார்க்குறாங்களே தவிர கூட்ட விரும்பலை வேணா. அதனால் கூட்டினாத்தான் தமிழ்நாட்டில் மக்களவை தொகுதியும் கூட்டணும், அதிகமான தொகுதி தமிழ்நாட்டிலேருந்து மக்கள் போகணும். அதனால தான் எதிர்பார்க்குறேன் எல்லாரும் தமிழ் மக்கள். அந்த மாதிரி பண்ணுறது பார்த்திங்கன்னா, இப்போ அவங்களுக்கு லாஸ்ட் டைம் பிஜேபி கவர்மெண்ட் ரூலிங் கவர்மெண்ட்டாக இருக்காங்கள்ல, இப்போ ஒன்றிய அரசாக இருக்காங்கள்ல, அவங்க எண்ணிக்கை கம்மியாகிடுச்சு, அவங்களுக்கு சப்போர்ட்டு கம்மியாகிடுச்சு. காங்கிரஸ் மெஜாரிட்டி வந்துருச்சு, பிஜேபி கவர்மெண்ட்டு மெஜாரிட்டி வரலை. ஏன்னா அவங்களோட லாஸ்ட்டு 10 வருஷத்தோட செயல்பாடு அப்படி இருக்குது. இப்போ ஒரே ரேஷன் கார்டு ஒரே நாடு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. ப்ளஸ் எதுக்காண்டினா இதுக்காண்டி தான், ஒரே எலெக்ஷனை வச்சு ஒன்றா முடிச்சுட்டா திருப்பி நம்ம வரலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. இப்போ மறுதிருப்பி இந்த எம்பியை அதிகப்படுத்துறது காரணம் இந்த சைடு வேணால் நம்மளுக்கு ஃபண்டு வரதை பற்றி நம்ம யோசிக்கிறோம். அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, அங்கிட்டு மக்கள் தொகை இது பண்ணி தனித்தனி எம்பி நிறையா கொடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த 543 45 இது இருக்குது, அது இன்னும் அதிகமாகும். அடுத்த டைம் நம்ம மெஜாரிட்டி வரலாம், இன்னும் ஒரு முறை வர்றதுக்கான ஸ்டெப்ஸை தான் அவங்க எடுக்கிறாங்களே தவிர, அவங்களுக்கு இது அதிகப்படுத்தினா மக்களுக்கு நல்லது போய் சேரும், இது அதிகப்படுத்தினா பார்த்திங்கன்னா மக்களுக்கு பெனிஃபிட் அடைவாங்க, அதை பற்றி மக்களை பற்றி என்றைக்குமே பிஜேபி கவர்மெண்ட் சிந்திக்காது. பர்சனலாக அவங்களுக்கு என்ன லாபம் அதில் அதை பார்க்குறாங்க. இப்போ மெஜாரிட்டி இல்லாத ஆட்சியாக தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு இவர் சந்திரபாபு நாயுடு இல்லைன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டு கம்மியாயிரும். இன்னும் 2-3 பேர் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணனால தான் அவர் இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிறாரு. சரி, இந்த மாதிரி ஆட்சி இல்லாமல் பண்ணணும்னா நெக்ஸ்ட் டைம் அதிகப்படியாக எம்பி அதிகப்படுத்தினோம்னா நம்ம இவங்கள்ட்டலாம் போய் நிற்க தேவையில்ல. இப்போ ஒரு கெடுபிடியால் இருக்குது, அவருக்கு எதுவுமே அவர் தலையாட்டவே முடியலை. எங்கே பார்த்தீங்கன்னாலும் அவங்க 2 பேரும் கேட்காம அவர் தலையாட்டவே முடியாது. ஸோ அவங்க சந்திரபாபு நாயுடு லாபத்தை கருதி அவர் கூட்டணி வச்சுருக்காரு. அவர் 10 வருஷம் கழித்து வந்திருக்காரு, நான் செய்யணும் அப்படிங்கிறது கூட்டணி வச்சுருக்காரு. இப்போ இவங்க இதை அதிகப்படுத்தினா நெக்ஸ்ட் டைம் 4வது முறை ஆட்சி அமைக்கிறதுக்கு வழியை இப்போயே ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நமக்கு ஒரு பாதிப்பு தான். எந்த விதத்தில் அப்படின்னா, நமக்கு தொகுதியினுடைய எண்ணிக்கை குறைஞ்சது அப்படின்னா மேலே நமக்கு சப்போர்ட் கம்மியாக இருக்கும். நம்முடைய எம்பி தமிழ்நாட்டு சார்பாக போகக்கூடிய எம்பிகளுடைய குரல் ஒழிக்க முடியாது. அப்போ நமக்கு மெஜாரிட்டி கம்மியாயிடும். அப்போ அவங்களுடைய நினைக்கிறத சாதிச்சிருவாங்க. நார்த்தில் என்ன நினைக்கிறாங்களோ அதை நமக்கு கிடைக்காத அளவுக்கு அவங்க பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போவே நிதி ஒதுக்கீடுல ப்ராப்ளம் இருக்கிறதுனால இதை தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணும்பொழுது எம்பியோட நம்ம எண்ணிக்கை குறைஞ்சுன்னா நம்ம தமிழ்நாடு மட்டுமில்லை, நம்ம சவுத் ஜோன் பூராவும் பாதிக்கும். அதனால் நம்ம எம்பி எண்ணிக்கை நம்ம மேலே குறையும் போது எந்த ஒரு மசோதா பாஸ் பண்ணாலுமே அவங்க ஈஸியாக மெஜாரிட்டி அவங்க பண்ணிடுவாங்க. ஸோ ஈஸியாக பாஸ் ஆயிடும். அப்போ நம்ம நினைக்கிறோமோ, நம்ம நாட்டில் என்ன தேவையோ, நம்ம மக்களுக்கு என்ன தமிழ் மக்களுக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பாக கிடைக்காது, நிறைவேறாது. இதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே ஆல்ரெடி கம்மியாக தான் இருக்குது. வெளிநாட்டில் இந்த இந்திக்காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்குது. ஆல்ரெடி இங்கே நிறைய பேர் சொல்ல வேண்டியதில்லை, குழந்தை பெற்றுக்க போனால் குடும்ப கட்டுப்பாடு அது 2 எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இங்கே ஆல்ரெடி அது பிரித்து தான் இருக்குது. குழந்தைங்கள்லேருந்து உருவாக்குறதுலேருந்து வெளியே தான் அதிகமாக இருக்குது. இது இன்னும் கட்டுப்படுத்தினுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் வாழ்வாதாரத்துக்கு. அப்போ இவ்வளோ நாள் இப்போ தொகுதி மறுவரை இல்லாமலாம் எலெக்ஷன் நடந்திருக்கு. இப்போ அவங்களுக்கு இப்போது 2 கவர்மெண்ட்டாக இவங்களே பார்ஷியலாக பார்க்குறாங்க. திமுக கவர்மெண்ட் இவங்களுக்கு ஏதோ இந்தியாவில் இருக்கா இல்லையான்ற மாதிரியே தெரியாத லெவலுக்கு இவங்க ஒரு ஆன்டியாக செயல்படுறதுனால தான் உத்தரப்பிரதேசில் மட்டும் நீ ஏற்றணும்னு நினைக்கிறீங்களே. திமுக உங்களுக்கு பிஜேபி தோக்குது ஒரே காரணத்தினால இங்கே குறைக்கணும். பட் ஆனால் இதுவே உத்தரப்பிரதேஷ்லையோ பீகாரில் எங்கே பிஜேபி ஃபேவராக இருக்கோ அங்கெல்லாம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறது அவங்களோட முட்டாள்தனத்தை இது காட்டுது. அப்போ இவ்வளோ எலெக்ஷன்ஸ் இப்போது 13-14 எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம், மேலே தான் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இவ்வளோ ஃபேஸ் பண்ணது அப்போ வரையறை இல்லாமல் பண்ணி தான் இருக்காங்கன்றத மாதிரி காட்டுது. அது இப்போ இவ்வளோ நாள் நான் பண்ணது தப்புன்ற மாதிரி இவங்க போர்ட்ரே பண்ணுறாங்க. அப்படி இல்லை, இவங்களுக்கு ஒரு இந்துத்துவ கொள்கையை கொண்டு எங்கே ஏற்றுக்கிறாங்களோ அங்கே நீ இன்க்ரீஸ் பண்ணுறதும், எந்த மாநிலங்கள் குறிப்பாக தென் மாநிலத்தில் ஏற்றுக்காத ஒரு விளைவு இங்கே குறைக்கிறதும், நார்த்தில் நீ ஏற்றுறதும் உன்னோட பயத்தை தான் காட்டுது. தொகுதி மறுவரையறை அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தொகுதி மறு சரி கிடையாது, சரி கிடையாது. இப்போது சரியான ஒரு தீர்ப்புகளை யாரும் செய்யலை, பொய் சொல்லி தான் ஏமாற்றிங்கிறாங்க. அது செயல்பாட்டுக்கு வராது. தமிழக மக்களை குறை சொல்லி மீன் வலை மாதிரி வச்சுக்கிறாங்க. ஆனால் குறைஞ்சிதுன்னா அங்கே டெல்லியில் நடக்கிறது தான் நடக்கும், தமிழகத்தில் வேலையே ஆகாது. பார்க்க போனால் எல்லாமே குறையுது.
குறையும் போது வந்து நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து வந்து நம்ம அதிகபட்சமாக காமிக்கும் போது தான் வந்து நம்ம வாங்க வேண்டியது வந்து வாங்க முடியும் எதுவுமே. இல்லை நம்ம வந்து நம்ம ஸ்ட்ரென்த் எதுவுமே நம்ம 10 பேரில் 20 பேர் இருக்கிற நம்ம வாங்கினா வாங்கலாம். நம்ம வந்து 5 பேர் போயிட்டு வாங்கினா ஒரு மேல் இடத்துல வந்து நம்ம வாங்க முடியுமா? வாங்க முடியாது இல்லையா? அதனால் வந்து அதுக்கு அந்த வகுதி தொடுப்புன்றது வந்து வரத்து வந்து வேஸ்ட் தான். என்னை பொறுத்தவரையில் அது வேஸ்ட்டாக தான் வருது. தமிழ்நாட்டுக்கு ஏற்கனவே நிதி கொடுக்க மாட்டேங்கிட்டு இருக்கிற சுச்சுவேஷனில் தமிழ்நாட்டுக்கு இன்னும் தொகுதியை குறைச்சோம்னா சுத்தமாகவே நிதி இருக்கிறதையும் கொடுக்க மாட்டாங்க மத்திய கவர்மெண்ட்லேருந்து. ஆமாம், இந்த தொகுதியை குறைச்சா அவங்க அங்கிட்டு சேர்த்துட்டாங்கன்னா அவங்க வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பை உருவாக்கிக்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் மேற்கொண்டு குறைச்சிக்கிட்டே போனால் நமக்கு தேவையில்லாத மாநிலம் அப்படிங்கிற கணக்கு மத்திய கவர்மெண்ட் கொண்டு வந்துருவாங்க. இப்போ வந்து 10 வருஷம் ஆயிடுச்சு. 10 வருஷம் இப்போ வந்து ஆட்சிக்கு வந்து இப்போ 11வது வருஷம் ரன்னிங்கில் இருக்குது. அவங்களுக்கு சொல்கிற மாதிரி அவங்க திட்டம் இங்கே தமிழ்நாட்டில் என்ன நடைமுறையில் இருக்குது, ஓகே, அதை பார்க்கணும் நம்ம. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்தியாங்கிறது கான்டினென்டல் கண்ட்ரி, ஓகேங்களா. பல மாகாணங்கள் இப்போ அமெரிக்காவில் எப்படி பல மாகாணங்கள் சேர்ந்தது தான் இப்போ இப்படி இருக்கோ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அதே மாதிரி யூனியன் கவர்மெண்ட்டு தான் அது. பல ஒன்றியங்கள் சேர்ந்தது தான் இந்த அரசாங்கமே. இப்போ நம்மளும் வரி கட்டுறோம். நம்ம வரி கட்டுறதுக்கு திருப்பி நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள் பார்ப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ 10 வருஷம் 11 வருஷம் ஆயிடுச்சு. அங்கே எய்ம்ஸ் ஆரம்பித்தாங்க, அந்த ஒரு கல்லோடு நிற்கிது, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து அப்போ கூட்டணியில் இருந்த அதிமுக ஆட்சியுமே அதை வந்து கேட்டு அவங்க இது பண்ணலை. அவங்க அடிமை ஆகிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி ஸ்டெக் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இப்போ இருக்கிற அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ செய்கிறாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்சு இந்த 4 வருஷத்துக்குள்ளே திமுக அரசு வந்து ஏகப்பட்ட மேம்பாலம், பழைய கிடப்பில் இருந்த மேம்பாலம்லாம் திறந்துட்டாங்க, டைட்டில் பார்க் திறந்துட்டாங்க. அவங்க கொடுக்குற அமௌண்ட்டை வச்சு திமுக அரசாங்கம் ஏதோ பண்ணுது. இப்போ பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா இப்போ இங்கே வந்து இன்னும் ஒரு வருஷத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. அதை வந்து எப்படா இவங்களுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தணுங்கிறதுக்காண்டி சுத்தராக இந்த வருஷம் அமௌண்ட்டே கொடுக்கல, ஓகேங்களா. இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர மக்களுக்கு என்ன நல்லது, அவங்களுக்கு போய் அடையட்டும், அவங்க நம்மளுக்கு வரி கட்டுறாங்க, திருப்பி நம்மளுக்கு காவாசியாச்சும் நம்ம அவங்களுக்கு பண்ணணும்னு நினச்சிருந்தா பண்ணுவாங்க. அந்த மாதிரி யோசனை எதுவுமே இல்லை. அவங்க திட்டம் இதுவரையும் எந்த ஒரு நல்ல திட்டமும் இங்கே நடைமுறையில் இல்லை, எதுவும் இல்லை. நார்த்தில் பொறுத்தளவுக்கு படிக்கிறான் இல்லையோ, அவள் இங்கே வந்து உழைக்கிற அளவுக்கு இங்கேயே மெஜாரிட்டி நமக்கு அதிகமாகிடுச்சு. நார்த் இந்தியன்ஸ் வரதுனால அவனுடைய மெஜாரிட்டி எல்லா பக்கம் திருப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா அவனை தான் வந்து ஸ்ட்ரைக் பண்ணானுங்க. தமிழ்நாடு சேக்காயும் ஸ்ட்ரைக் பண்ணுறான், அந்த அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கானு. அவனுங்க ஒரே நாடு ஒரே ரேஷன் சொன்னதுனாலேயே அது மிகப்பெரிய இழப்பு நமக்கு. மோடி மத்திய மாநிலத்து அரசாங்கம் வந்து அது ப்ளஸ் அவங்களுக்கு ப்ளஸ் ஆகிருச்சு. இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே ரேஷன் போது என்ன ஆகுன்னா இங்கே இருக்கிறவங்க யாருக்கு ஓட்டு போடுவான்? இங்கே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 30% மேலே நார்த் இந்தியன் வந்துட்டான். 70 தான் நாம் இருக்கிறோம். இன்னும் 2 வருஷத்தில் வந்து 50 ஈக்குவல் ஆச்சுன்னாவே அவனுக்கு கையை ஓங்க ஆரம்பிச்சிடும். இது வந்து நீங்கள் வந்து எலெக்ஷனை பொறுத்தளவுக்கு பழையபடி மேனுவலாக கொண்டாட மட்டும் தான் நீங்கள் வெற்றி காண முடியும். உண்மையான ஒரு எலெக்ஷன் பார்க்க முடியும், நம்ம உண்மையான ரிசல்ட்டை பார்க்க முடியும். இந்த மாதிரியான மாடர்ன் டெக்னாலஜியில் இது வரதுனால சென்சார் என்ன வேலை பண்ணால் மேலே வந்து சேட்டலைட்டில் என்ன வேணாலும் செய்யலாம். ஒன்றும் எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது அதை பற்றி. நாங்கள் சீல் வச்சு மடித்து போடுறோமா, நாங்களாம் அந்த காலத்தில் அப்படி தான் பண்ணிட்டுருவோம். அதை கொண்டுருக்கீங்கன்னா மேனுவல் பண்ணும்போது கொஞ்சம் டைம் இழுக்கலாம், இருந்தால் ஜெனியூனிட்டி இருக்கும், உண்மையான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும், மக்கள் பயனடைவாங்க. ஸோ தொகுதி மறுவரையறை வேணுமா வேண்டாம்? இருக்கிறதே இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் பிரித்தாங்கன்னா இங்கே கம்மியாகிடுனா வெளிநாட்டில் அதிகமாகிடுதுங்களே, வெளி மாநிலத்தில் அதிகமாகிடுது. ஸோ இங்கே ஆல்ரெடி கரெக்டாக தான் இருக்குது. வெளியே இருக்கிறவங்க தான் இங்கே வந்து உற்பத்தி ஆகுறாங்களே, வெளி மாநிலத்தில் கம்மியாக ஆகணப்பாட காணும். இப்போ பொதுவாகவே தமிழ்நாட்டுக்கு வந்து மத்திய அரசு நிதியை கொடுக்க மாட்டுறாங்க, அது இதுன்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள். கண்டிப்பாக உண்மை. அப்படி இருக்கும்போது மக்கள் தொகையை கணக்கு வச்சு நம்ம நாடாளுமன்ற தொகுதிகளை பிரித்தா எம்பி அங்கே பார்லிமெண்ட்டில் நமக்கான எம்பி வந்து கம்மியாயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்குது. கண்டிப்பாக உண்மை. இப்படி இருக்கும்போது நம்ம அதை ஏற்றுக்கலாமா வேணாமா? வேண்டான்னு நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் வேண்டான்னு சொல்லுவேன். ஏன்னா தமிழ்நாடு மாநிலத்தில் வந்து நம்ம மக்கள் தொகை கம்மியாக தான் இருக்காங்க ஆல்ரெடி பேசுறதுக்கு. அதுவும் இல்லாமல் நீங்கள் சொல்கிற மாதிரி தமிழ்நாட்டுக்கு வருமானம் கம்மி தான். இதில் வந்து உற்பத்தி இதுக்கு மேலேயும் கஷ்டம்தான் சார். ஆல்ரெடி சொல்கிறது தான், ஆல்ரெடி பிரிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் 39 இருக்குது, பாண்டிச்சேரியில் 1 இருக்குது. ஒரு தொகுதிக்கு 6 சட்டமன்ற உறுப்பினர் கொண்டு தான் ஒரு எம்பி தொகுதியாக வச்சுருக்காங்க. அதுவே கரெக்டாக தானே இருக்குது. அதை நீங்கள் மறுசீராய்வு பண்ணி அது நீ எங்கே ஃபால்ட் இருக்கோ, எங்கே உனக்கு வந்து ரொம்ப தொகுதி அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறியோ அங்கே பண்ணிக்கோ, ஏற்றிக்கலாம். நீ குறைக்கிறது எங்கே நீ வந்து தோக்கறியோ அங்கே வந்து நீ குறைக்கிறது வந்து உன்னோட பயத்தை தானே காட்டுது. நான் நண்பன், நீ 50 ரூபா எனக்கு கொடுக்குற, நான் 100 ரூபா கொடுப்பேன். இப்படி ஒரு ஒத்துழைப்பு இல்லாத மேலே இருக்கிற உடைய டிபார்ட்மெண்ட்டில் ஒத்துழைப்பு இல்லாத ஆட்சி நடக்கிறது இந்த ஆட்சி. அதெல்லாம் பிஜேபியில் மேலே இருக்கிறது ஒத்துழைப்பு இல்லாமல் ஆட்சி நடக்கிறது தான் இந்த ஆட்சி. ஒத்துழைப்பு கொடுத்தா
அவன் ஒன்று சொல்கிறான், நீ ஒன்று சொல்ல, அட்ஜஸ்ட் பண்ணி போனால் ஆட்சி நடக்கும். இந்த அப்புறம் வராது. இந்த முறை அமல்படுத்தப்பட்டுச்சுன்னா, அதாவது தோராயமாக 10 லட்சத்துக்கு ஒரு மக்களவை தொகுதி அப்படிங்கிற கணக்கில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக தமிழ்நாடு வந்து ரொம்ப பாதிக்கப்படும். காரணம், ஏற்கனவே இருக்கிற 39 தமிழ்நாடுல வந்து 39 சீட்டு, பாண்டிச்சேரியில் ஒரு சீட்டு. இந்த தமிழ்நாட்டில் 39 சீட்டுங்கிறது வந்து கிட்டத்தட்ட 8 சீட்டு குறைஞ்சி 31 சீட் ஆயிரும். அதே மாதிரி கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா அப்படி எல்லா மாநிலங்கள்லையும் வந்து கிட்டத்தட்ட 8லேருந்து 10 சீட்டுகள் வந்து குறையும். அதே நேரம் பீமாரு ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. பீமாரு ஸ்டேட்டுன்னு சொல்லப்படக்கூடிய பீகாராக இருக்கட்டும், உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும், மத்திய பிரதேசமாக இருக்கட்டும், ராஜஸ்தானாக இருக்கட்டும், இந்த 4 மாநிலங்களையுமே கிட்டத்தட்ட அவங்க இந்த 4 மாநிலங்கள் மட்டுமே கிட்டத்தட்ட 324 சீட்டு, 848 மொத்த சீட்டுனா அதில் இந்த 4 ஸ்டேட்டுங்க மட்டுமே கிட்டத்தட்ட 324 சீட்டுகளை அவங்களே எடுத்துருவாங்க. அப்போது இதே நேரத்தில் தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, பாண்டிச்சேரி, கேரளா இந்த மாநிலங்களுக்கு கிட்டத்தட்ட 165 மட்டும்தான் வரும். அப்போது 848 சீட்டுகளில் 324 சீட்டுகளை வந்து அந்த வட மாநிலங்களே அவங்க எடுத்துக்கும் போது வந்து தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களோட பிரதிநிதித்துவம் வந்து குறையும். அப்போ இவங்க கொண்டு வரணும்னு முயன்றுட்டு இருக்கிற ஹிந்தி திணிப்பாக இருக்கட்டும், மும்மொழி கொள்கையாக இருக்கட்டும், இது மத்திய அரசு வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வரி பகிர்வு அதை கொடுக்க வேண்டியதாக இருக்கட்டும், ஜிஎஸ்டிக்கு இழப்பு நிதியாக இருக்கட்டும், இப்போ கிட்டத்தட்ட இது மாதிரியான வளர்ச்சி திட்டங்கள் எல்லாமே வந்து அடிபட்டு போகும். இந்த பீமாரு ஸ்டேட்டில் இருக்கிற அந்த 326 சீட்டுகளை வச்சு மட்டுமே அவங்க எதனாலும் சாதிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு குறுகிய மனப்பான்மையில் தான் இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் எல்லாரோட பயமாக இருக்குது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டோட குரல், குறிப்பாக தென் மாநிலத்தோட குரல்கள் எல்லாமே நசுக்கப்பட்டு விடும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. அதனால் இந்த திட்டத்தை வந்து இந்த முயற்சியை கைவிட்டுட்டு 1971 71 சென்சஸ் படி எத்தனை கணக்கு இருந்துச்சோ அதே கணக்குப்படி தான் வந்து இப்போ தொகுதி மறுசீரமைப்பு அவங்க செய்யணும். இதில் வந்து நம்மளோட பிரதிநிதித்துவம் வந்து குறையக்கூடாது அப்படிங்கிறது தான். இங்கே நீங்கள் வந்து இப்போது தமிழ்நாட்டுக்கு வந்து சீட்டு குறையாதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அதே நேரத்தில் வட மாநிலங்களில் வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கிட்டத்தட்ட 50% வந்து சீட்டு உயரும். அப்படி போச்சுன்னா நான் சொல்கிற அந்த கணக்கில் வந்து தமிழ்நாடு தென் மாநிலங்களோட பிரதிநிதித்துவம் குறைஞ்சிரும். மத்திய அரசாங்கம் இது மாதிரி தேவையில்லாத ஆணிகளை கழற்றதை விட்டுட்டு மக்களுக்கு பிரயோஜனமான நலத்திட்டங்களை செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னோட கோரிக்கை. பணம்லாம் நீங்கள் நிறையா வாங்குறப்ப உத்தரப்பிரதேசோட வட இந்திய மாநிலங்களோட தமிழ்நாடு அதிகமாக தான் நிதி கொடுக்குது. இங்கே இருக்கிற எம்பியை குறைக்கும்னு நினைக்கிறதுங்கிறது இது என்னமோ ஒரு வரைபடத்துலேருந்து, இந்தியாங்கிற ஒரு வரைபடத்துலேருந்து தமிழ்நாட்டை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறதுங்கிறது மத்திய அரசு தள்ளுறது மாதிரி ஒரு மன சங்கடத்தை உருவாக்குது. நீங்கள் வேணால் கூடுதல் படுத்தி கொடுக்கலாம், எம்பியை வேணால் கூடுதல் படுத்தி கொடுக்கலாம். ஆனால் இது வந்து எம்பியை குறைக்கிறதுங்கிறது எந்த வகையிலையும் நியாயம் இல்லை. மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் கத்திரிக்கோளாக இருக்கக்கூடாது, அது ஊசி நூலாக இருக்கணும். அதாவது ஊசி நூல் சேர்க்கும், போக்கும், கத்திரிக்கோள் கத்திரிக்கும். மத்திய அரசுடைய செயல்பாடுங்கிறது ஒரு கத்திரிக்கோள் மாதிரி நீங்கள் கத்திரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது பிற்காலத்தில் ஒரு மோசமான விளைவுகளை, விபரீதமான விளைவுகளை ஏற்படுத்தும். இந்தியாவை ஒருங்கிணைந்த இந்தியாவை ஸ்ட்ரெங்தன் பண்ண வேண்டியது, பலப்படுத்த வேண்டியது மத்திய அரசாங்கத்தோட பொறுப்பு. அது மாதிரி இல்லாமல் அவங்க வந்து இப்படி ஒரு மாற்றாந்தாய மனப்பான்மை காட்டுவது தமிழர்களுடைய மனத்தில் ஆழ்ந்த வடுக்களை, காயங்களை உருவாக்கியிருக்கு. இதனால என்ன ஒரு அவங்களுக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்ன ஒரு லாபம்னு பார்த்தீங்கன்னா, அது இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 40 எம்பி, அந்த 40 எம்பிலேருந்து பிரித்து அவங்க அந்த பிஜேபி கவர்மெண்ட்டு பக்கத்து கொண்டு போனாங்கன்னா அதிகபட்ச கோரிக்கைகளை அவங்க நிறைவேற்ற அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்காங்க. இதில் என்னங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அதிக அளவில் வந்து தமிழ்நாட்டை புறக்கணி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா மும்மொழி கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை, இப்போ அறிவிப்பையில் வந்து மத்திய உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்களுக்கு வந்து மும்மொழி கொள்கை ஏற்கனவே நீதி தர மாட்டோன்னு ஒரு அறிவிப்பு சொல்லியிருக்காரு. ஆரம்ப கட்ட காலத்துலேருந்து தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதனால் என்ன அவங்க மக்களுக்கு என்ன பாதிப்புன்னா, இப்போ தொகுதியை பிரிச்சுட்டாங்கன்னா நம்மளுக்கான உரிமைகளும் சரி, நம்ம தமிழ்நாட்டை வளர்ச்சி திட்டங்களும் சரி அதிகமாக நம்ம அமல்படுத்த முடியாது. அப்போ அவங்களுக்காக போய் நம்ம பணிஞ்சு நிற்கிற மாதிரிங்கிற ஒரு சூழ்நிலைங்கிறது இங்கே நடக்குங்கிறதாங்கிறது. இந்த மறுசீரமைப்பு பொறுத்த வரைக்கும் பொதுமக்களிடையே வந்து என்ன பேசப்படுதுன்னா, மறுசீரமைப்பு தொகுதி அப்படின்னு என்னன்னு கூட தெரியாமல் இருக்காங்க சிலர். அவங்களுக்குலாம் என்னென்னு சொல்லணும்னா, இன்றைக்கி ஒன்றிய அரசாங்கம் மக்கள் விரோத திட்டங்களை கொண்டு வரும்போது தொடர்ச்சியாக மாநிலங்களவையில் மக்களவையிலலாம் நம்ம வந்து தென் மாநிலங்கள் இருக்கக்கூடிய மக்களவை உறுப்பினர்கள், மாநிலங்கள் உறுப்பினர்கள்லாம் தொடர்ச்சியாக அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி திட்டங்களை சட்ட மசோதாவை எதிர்த்து தொடர் முழக்கங்களையும், நாடாளுமன்ற வெளிநடப்பு, நாடாளுமன்றத்திலே போராட்டம், இந்த மாதிரிலாம் நிறையா நாடாளுமன்ற வேலை நடந்திருக்கு. அப்போ தொடர்ச்சியாக ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு வேலையை தான் தென் மாநிலங்கள் செய்யுது. அப்படிங்கிற பட்சத்திலலாம் இன்றைக்கி வட மாநிலங்களில் அங்கே வந்து நம்ம வந்து தொகுதி மறுசீரமைப்பு கொடுக்கும்போது அங்கே அதிக தொகுதியில் கொடுப்பதும்,
தென் மாநிலங்களுக்கு குறிப்பாக தமிழகத்துக்கு வந்து அங்கே இப்போ 40 இருக்குது, அது உடனே குறைக்கணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு எதிர்ப்பு என்பது குறையும். அப்போ எதிர்ப்பு குறையும் போது அவங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் அவங்களுக்கு சாதகமாக கூடிய எம்பிக்கள் அவங்களுக்கு சாதகமாக பேசும்பொழுது அந்த திட்டத்தை உடனடியாக அது வந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இது வந்து கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து பதிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறோம். தொகுதி மறுசீரமைப்பு என்று எங்களுக்கு 8 தொகுதி போயிடுச்சுன்னா எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா இன்றைக்கி வட மாநிலத்தில் வந்து இந்த தொகுதி இங்கே குறைக்க போகும்போது அங்கே கூடிக்கிட்டு இருக்குது. அப்போ தமிழ்நாட்டை வந்து வஞ்சிக்கப்படுவதற்காக இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்று தமிழகத்தை பழிவாங்கும் நோக்கத்தோடு தொகுதி மறுசீரமைப்பில் தொகுதியை குறைப்பதற்கான வேலை நடந்து கொண்டிருக்கின்றது. இதை நாங்கள் ஏற்புடையதல்ல, இதை வன்மையாக கண்டிக்கிறோம். ஒன்றிய அரசாங்கம் ஜனநாயக விரோதமாக என்னென்ன செய்யணுமோ அவ்வளோ செஞ்சிட்ருக்காங்க. ஏற்கனவே தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பாதிப்புகளை விவசாயத்துலேயும் சரி எல்லாத்துலேயுமே செஞ்சிட்ருக்கோம். இப்போ மறுசீரமைப்புங்கிறது என்ன ஆகுனா, விஞ்ஞானபூர்வமாக குடும்ப கட்டுப்பாடு பல்வேறு விஷயம் அனுகரிச்ச வகையில் மக்கள் தொகை குறைவுங்கிற அடிப்படையில் இருக்கிற இதையும் பறிக்கிற முயற்சியாக விஞ்ஞானத்தை மக்கள் அமுல்படுத்தினாங்க. அதை படிப்பறிவு எல்லாமே மேன்மைப்பட்டிருக்க கேரளா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு, கர்நாடகா போன்ற மாநிலங்களுக்கு மறுசீரமைப்புங்கிற பேரில், மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிற பேரில் தொகுதிகளை குறைக்கிற பாதியாக்குற முயற்சி பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட தென் மாநிலங்களோட முதுகெலும்பையும் உடைக்கிற முயற்சி இது. வட மாநிலங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்து, பீகார்லேருந்து பல்வேறு மாநிலங்களில் எந்த தடையும் கிடையாது, மக்கள் தொகையில் பற்றி எந்த கட்டுப்பாடும் கிடையாது. இன்றைக்கி கல்வி ரீதியாகவும் எல்லா ரீதியாகவும் தங்கியிருக்க மாநிலங்கள். அந்த வகையில் மக்கள் தொகை கூட இருக்குது. அதனால் இரட்டிப்பாக்குற மக்களவையே அது மாதிரி இப்போ பாராளுமன்றத்தில் தங்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்காக வட மாநிலங்களை மட்டுமே பயன்படுத்துவதற்காக ஏற்கனவே இந்தி திணிப்பு உட்பட பல்வேறு முயற்சிகள் செய்த அரசாங்கம் ஒரு மிக மோசமான முயற்சியை பண்ணுது. இது மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். கிட்டத்தட்ட தென் மாநிலங்களையே காலி பண்ணுற முயற்சி. அதனால் இது வந்து ஒரு ஜனநாயகமற்ற சர்வாதிகார போக்கை தான் பார்க்க முடியும். இந்த கணக்கெடுப்பு என்பதை நம்ம ஏற்க முடியாது. அதனால் இப்படி ஒரு பிரிக்கிறது என்பது ஒரு சதி. அந்த சதியை கைவிடணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். பாதிப்பு இல்லை, ஒன்றுமே இருக்காது. தமிழகத்துக்கு எதுவுமே கிடைக்காத வழியே செய்கிறாங்க, அவ்வளோதான். எதுவுமே கிடைக்காது. இப்பயே எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு மேலே இது மாதிரி இன்னும் எவ்வளவு நெருக்கடி கொடுக்க முடியுமோ அது மாதிரி செய்கிறாங்க, அவ்வளோதான். இந்தியாவில் மோடி அரசாங்கம் வந்த பிறகு தன்னிச்சையாக செயல்படக்கூடிய சுழற்சியான அமைப்புகளை சீர்குலைக்கிறது தான் வேலையாக இருக்குது. அதனோட வெளிப்பாடு தான் தேர்தல் ஆணையரை இரவோடு இரவாக நியமித்து தேர்தல் இந்தியாவில் இருக்கக்கூடிய தேர்தல் நடைமுறைகளை சீர்குலைக்கிறது. அதனை ஒட்டி தான் இந்த தேர்தல் சீரமைப்பு, தொகுதி சீரமைப்புங்கிற ஏற்பாட்டில் மத்திய அரசாங்கம் நடவடிக்கையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்குது. குறிப்பாக வட மாநிலங்களில் தனக்கு இருக்கிற செல்வாக்கை இன்னும் கூடுதலாக அதிகப்படுத்துறது. அதாவது வருகிற தேர்தல்லையும் தனக்கு தேவையான எண்ணிக்கையில் பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை பெறுவதற்கான சூழ்நிலை ஏற்படுத்திக்கிறது. தென் மாநிலங்களில் தனக்கு எதிராக இருக்கக்கூடிய தென் மாநிலங்களில் பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை குறைப்பதற்கான ஏற்பாடுகளை தான் சூழ்ச்சியாக இந்த மத்திய அரசாங்கம், மோடி அரசாங்கம் செய்கிறதா நாங்கள் உணர்கிறோம். ஆகவே இந்திய அரசாங்கம், மோடி பிஜேபி அரசாங்கம் தொகுதி சீரமைப்பு அப்படிங்கிற பேரில் தொகுதி எண்ணிக்கையை குறைக்கக்கூடாது, வாய்ப்பு இருந்தால் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிக்க விரும்புகிறோம். வங்கியில் வந்து கூட கொடுக்கணும், 39 வந்து 45, 40 ஆக்கணும். குறைச்சி என்ன, இது வந்து தமிழகத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பு வரும். இதை மோடி அரசாங்கத்தை நான் கண்டிக்கிறோம். ஒரு 32 மாணவர் படிக்கிறாங்க, 5 மாணவர் நல்லா படிச்சிருக்காங்க, எல்லாத்துலேயும் 100 எடுத்திருக்காங்க, 90க்கு மேலே வர்றாங்கன்னா அவங்கள மேலும் உயர்த்து தான் பார்க்கணும். கம்மியாக இருக்கிறவங்கள அவங்களுக்கு ஈக்குவலுக்கு கொண்டு வரது தான் பார்க்கணும், வழக்கத்தை தான் பார்க்கணும். இல்லை அவனை குறைச்சிட்டா இவன் சமமாகிடுவான்ல அப்படின்னு பின்னோக்கி கொண்டு போகக்கூடாது இல்லையா? அதனால் வந்து ஒரு மாநிலத்தினுடைய ஒரு 5 மாநிலம் நல்லா வளர்ந்துருக்குன்னா மேலும் வளர்த்து எடுக்கிறதுக்கு தான் பார்க்கணுமே தவிர ஒரு ஒன்றிய அரசு அதை இந்த மாநிலத்தினுடைய எதெல்லாம் குறைக்கலாம், எந்தெந்த துறையிலெல்லாம் குறைக்கலாம், எப்படிலாம் குறைக்கலான்னு குறைச்சிட்டா மற்ற மாநிலங்களுக்கு சமமாயிடுமே. இந்தியா சமமான மாநிலமாக ஆயிடுமான்னா சமம் இருக்கும், பட் ஆனால் சகோதரத்துவம் இருக்காது. இப்போ வட மாநிலங்கள் பெருசாக அதை அமல்படுத்தலை. இப்போ அது அவங்களுக்கு ரொம்ப சாதகமாக போயிடுச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது உண்மைதான். நம்ம வந்து மக்கள் தொகையை நம்ம கட்டுக்குள்ளே வச்சுக்கணும்னு சொல்லி நம்ம இருந்த 5 பாயிண்ட்லேருந்து இப்போ 7 பாயிண்ட்டுக்கு தான் வந்திருக்கான், கோடி தான் வந்திருக்கான். நம்ம இப்போ அவங்க இருந்த 11லேருந்து 20 கோடி வரைக்கும் அவங்க போயிட்டாங்க. அப்போ அவங்க வந்து அதுக்கான வாய்ப்பை இப்போ அவங்களுக்கு தான் கொடுத்துருக்கா. இப்போ அந்த இதை நம்ம வாய்ப்பை பயன்படுத்தினா இப்போ இந்த வாய்ப்பும் அவங்களுக்கு தான் போகுதே தவிர நமக்கு வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதனால் எல்லாமே நம்ம தமிழ்நாடு ஓரளவு நல்லா பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். ஆனால் மறுசீரமைப்பில் தொகுதி குறைக்கவே கூடாதுன்றது என்னோட கோரிக்கை. தமிழ்நாடு அரசு நல்லா முறையில் கையாளுதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த தமிழ்நாடு அரசு கையாளுறது ஓகே, எல்லாமே அவங்களுமே விளக்கம் கொடுக்கத்தான் சொல்கிறாங்க. மத்திய கவர்மெண்ட்டை நீங்கள் பண்ணுங்கள், மறுசீரமைப்பு பண்ண வேணாம்னு சொல்லலை.
பண்ணுங்க, முறையான விளக்கத்தை கொடுத்துட்டு பண்ணுங்க அப்படிங்கிறார். இல்லை, இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புகிறேன். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கு. இங்கே கேரளா அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இருக்கோம். ஏன்னா பெண்கள் அதிக படிக்கிறது இங்கே தான் இருக்காங்க. 82 புள்ளிக்கு மேலே இருக்காங்க. 10th 12th முடிச்சுட்டு காலேஜ் போகிறவங்க அதிகம் இங்கே தான். அதுக்கப்புறம் கேரளா, ஆந்திராலாம் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம படித்தனால அதை கரெக்டாக அந்த பிரின்சிபல்ஸாக என்ன சட்டத்திட்டம் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செயல்படுறோம். அங்கிட்டு வந்து எஜுகேஷன் இது கம்மி. அதை வந்து வேணுக்குன்னே அவங்க எஜுகேஷன் இதை வந்து கம்மி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நல்ல ஒரு சுயமாக சிந்திக்கிற அறிவு வந்து ஓட்டு போட மாட்டாங்களே அவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திட்டங்கள்லாம் இப்போ வீட்டுக்கு வீடு இப்போ பெற்றவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு 2 குழந்தை போதும் அப்படிங்கிறதான் அரசாங்கம் இது பண்ணுது. அதை மேபி அங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆளும் அரசாங்கம் அதை ஃப்ரீ ஹேண்டு விட்டுருக்கலாம். ஃப்ரீ ஹேண்டு விட்டனால மேபி இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் இழுத்து பிடிச்சி இந்த மாதிரி வந்து நடைமுறையில் உள்ளதை 2 குழந்தை இருந்தால் தான் இப்போ உள்ள வருமானத்துக்கோ இப்போ உள்ள இதுக்கு நீங்கள் இது பண்ண முடியும் அப்படிங்கிற விழிப்புணர்வும் அவேர்னஸ் அங்கிட்டு கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால தான் அவங்க இங்கிட்டு படையெடுக்கிறாங்க. எல்லாம் வந்து பொள்ளாச்சி சைடோ இந்த கோயம்புத்தூர் சைடோ பனியன் கம்பெனியோ அப்படி இப்படின்னு இங்கிட்டு படையெடுக்கிறாங்களே தவிர இங்கிட்டிருந்து யாருமே அங்கிட்டு குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ் மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.